ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இந்துமதி டெய்லி விளாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு காய்கறி ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம செடியில் வந்து ரொம்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. வாங்க போய் அறக்கலாம், கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே நாங்கள் வந்து காத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 2-3 ஹார்வெஸ்ட் வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து ஐ திங்க் ஃபோர்த் ஹார்வெஸ்டிங் நினைக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. வாங்க ஹார்வெஸ்ட் பண்ணலாம். எப்பவுமே நீங்கள் வந்து அரைக்கிறப்போ வந்து சிசர் வந்து யூஸ் பண்ணுங்க, ஓகேவா? அதுக்காச்சு இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நாங்கள் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு நட்ட செடி. எவ்வளோ சூப்பர்! இதில் வந்து ஒரு சின்ன தொண்டை மாதிரி இருக்கும், அது வந்து இருந்துச்சு. என் கால் மேலெல்லாம் வந்து போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து அப்பப்போ மெரிக்கிறது தவிர எங்களை கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கீழெல்லாம் இருக்குது ஃபுல்லாக. நம்ம மறக்க வேணாம், இப்போ அங்கே போகலாம் வாங்க. அப்படியே காமிச்சிட்டு அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன். இவங்க இதெல்லாம் வந்து அதுதான் இங்கே வந்து ஹார்வெஸ்ட்காக வந்து இருக்குது. இதுக்குள்ள ஹார்வெஸ்ட்காக தான் இருக்குது. இவங்க இங்கே வந்து இந்த இதில் வந்து விரை இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து விடலாம், இதெல்லாம் இருக்கும். ஒன்றா நாங்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து வீட்டுக்கு இது மாதிரி வாங்குறதே இல்லை. காய்கறிங்க எல்லாம் நாங்கள் வந்து புதினா எல்லாமே நாங்கள் வந்து நட்டு வச்சுட்டு நாங்களே அறுக்கிறோம். அது வந்து எந்த ஃபர்டிலைசரும் வாடாமல் எருவு அப்படின்னா மாடோட சாணி இருக்குது பார்த்தீங்களா, வேஸ்ட்டு, அதை வந்து போட்டு நல்லா இது மாதிரி சூப்பராக வந்து வளர்க்குறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாம் மரம். ஆனால் இப்போ வந்து காய்க்கல, ஏன்னா வந்து சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போதில்ல. இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் கைநண்டை காமிக்கிறேன். பெரிய மரம் இருந்துச்சு, அது வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மரம், ஆனால் ரெட் கலர் பழம் இல்லை, அது வந்து இருக்குது. ஒரு 2 months பிஃபோர் தான் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான புதினா இருக்குது. இந்த புதினா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலான்னா இப்போ வந்து வேணாம், ஏன்னா வந்து இப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி நேற்று ஹார்வெஸ்ட் பண்ணோம், வீடியோ எடுக்க முடியல, அதனால தான். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைபிஸ்கஸ் செடி. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மொட்டுங்க இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடி அறக்கவே முடியாது, ஏன்னா ஒரு ஒயிட் புழு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது மாதிரி எல்லாம் இல்லை, சூப்பராக எல்லாம் வந்து அந்த புழு எல்லாம் போயிட்டு வாட்டர் வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு அந்த புழு போனோன்னு ஃபோர்ஸாக விட்டுட்டோம், எல்லாம் போயிடுச்சு. எவ்வளோ நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து பூ காய்க்கும். கீழே வந்து வந்துட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான பூ பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு இவ்வளோ பூ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணோம் இங்கேருந்து. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இங்கே வாங்க. இந்த மிடில் வந்து ஒரு முருங்கைக்காய் செடி வந்து இருக்குது. ஆனால் முருங்கைக்காய் காய்க்கல, பட் இது கூட வந்து வித்தின் 1 month or 1.5 month வந்து வந்துச்சு. அதை சுற்றிட்டே ஒரு அவரைக்காய் செடி இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கூட இருக்குது. நாங்கள் வந்து எல்லாம் வந்து இங்கே வந்து வளர்த்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படின்னா கத்திரிக்காய் தோட்டமே இருக்குது. பார்த்தீங்கன்னா எங்கள் தக்காளி, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நாங்கள் வந்து தக்காளி வந்து மொத்தமே தக்காளி இருக்கும், ஆனால் வந்து அது வந்து காமிச்சிருப்போம். இப்போ வந்து எல்லாம் செத்துருச்சு. அப்படின்னா ஒரு ஹார்வெஸ்ட்டு ஒரு 2-3 ஹார்வெஸ்ட்லேயே செத்துச்சு. இப்போ வந்து இங்கே வந்து கத்திரிக்காய் செடி வந்து வந்திருக்கு. இந்த சின்ன செடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கத்திரிக்காய் தான். இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு காமிக்கலான்னு தோணுச்சு, அதனால தான். ஏன்னா இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணேன்னா நம்ம அறுத்து ஃப்ரிட்ஜில் தானே வைக்க போகிறோம், அதனால குழம்பு பண்ணுறப்ப அறுத்துக்கலாம் அப்படின்னு எங்களோட மைண்ட் வந்து சொன்னிச்சு, அதனால. இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காய் செடி இருக்குது. இது வந்து எவ்வளோ ஹைட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஹைட்டு. இதுக்கு வந்து அப்படியே கொத்தரக்காய் செடி வந்து அப்படியே அள்ளிட்டு போயிடும், அதுதான் நாங்கள் அந்த பக்கத்துலேயே நட்டுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாங்க கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் ஃபுல்லாக வந்து கத்திரிக்காய் காய்ச்சிக்கும். இங்கே ஒன்று அங்கே ஒன்று, ஃபுல்லாக ப்ளூ கத்திரிக்காய், அப்புறம் ஒயிட் கலர் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டும் வந்து சேர்ந்து வந்து செடிங்க வந்துச்சு.
ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ப்ளூ கலர் கத்திரிக்காய் அந்த பக்கம் நட்டோம், அப்படின்னா க்ரீன் கலர் வந்து இங்கே நட்டோம் முள் கத்திரிக்காய். ரெண்டும் கழுதே வந்து வந்துச்சு. எங்கள் தாத்தா வந்து ஃபர்டிலைசர் போடுவாங்க, அப்படின்னா நேச்சுரல் ஃபர்டிலைசர் தான். எங்கள் அக்கா எல்லோரும் கேர் பண்ணிவிட்டு தண்ணி வந்து டெய்லி விட்டுட்டு வந்தோம். அது வந்து சூப்பராக ஒரு தோடை மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த தக்காளி வந்து இப்போ தான் பூ எடுத்துகிட்டு இருக்குது, ஒன்றா ஹார்வெஸ்ட் பண்ணுறப்போ காமிக்கிறோம். நெக்ஸ்ட் வாங்க, இங்கே கூட ஒரு சின்ன தக்காளி, இங்கே வந்து ஒரு வெண்டைக்காய், இங்கே வந்து ஒரு வெண்டைக்காய். இதில் கூட வேற இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரொம்ப ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம், அதுதான் வந்து காமிக்கல, சாரி. இனிமேல் டெய்லி வீடியோஸ் போடுவோம். இங்கே கூட ஒன்று இருக்குது, இந்த சந்தில் ஃபுல்லாக வந்து அப்படியே ஃபுல்லாக ஆகிட்டு அப்படியே ஒஞ்சிட்டு இருக்குங்க எல்லாம். அதெல்லாம் கூட இருக்குது. இதில் நான் வந்து எங்கே நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, மிடில் இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ளூ கத்திரிக்காய். அந்த பக்கம் போய் காமிக்கிறேன், கிளியராக தம்பிடும், அப்படியே ஃபுல்லாக இருக்குது ப்ளூ கத்திரிக்காய். நெக்ஸ்ட் வந்து இங்கே கொஞ்சம் ஹார்வெஸ்ட் அந்த பக்கம் போகலாம். கத்திரிக்காய் காமி. இதோங்க இங்கே ஒரு சூப்பரான கத்திரிக்காய் இருக்குன்னு பார்த்தீங்களா, இதுதான் சூப்பரான கத்திரிக்காய். கீழே வந்து என்னாச்சுன்னா அந்த எல்லோ கலரில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது, அது வந்து நல்லா பழுத்துட்டு பழம் எல்லாம் நார்மலாக இருந்துச்சு, நாங்கள் அரைக்கலை, அதனால வந்து ஹார்வெஸ்ட் பண்ணாததுனால அது வந்து எல்லோ கலரில் மாறிச்சு. அதே வந்து வேறு மாதிரி ஐயும் அப்புறம் கீழே எல்லாம் வரும். நெக்ஸ்ட் அந்த பக்கம் போய் அப்படியே பார்க்கலாமா. அல்லது கட் பண்ணு காவி, கொஞ்சம் காமிக்கலாம்.